வாங்க நம்ம இப்போ ஆன்டி நியூட்ரியன்ஸ் பற்றியும் பயோ அவைலபிலிட்டினா என்னங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகள் தானியங்களில் எப்படி புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸுங்கிற சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி ஃபைட்டேட்ஸ், ஆக்சிலேட்ஸ், லெக்டின்ஸ் அப்படிங்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸும் பருப்புக்கும் தானியத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்குங்க. இது அந்த பருப்பில் இருக்கிற இல்லை மில்லத்தில் இருக்கிற சத்துக்களை முழுசாக நம்ம உடம்புக்கு கிடைக்க விடாமல் தடுக்குதுங்க. இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை போக வைக்கிறதுக்கு 4 வழி இருக்குங்க. அதாவது சோக்கிங், ஊற வைக்கிறது, ஸ்ப்ரவுட்டிங், முளைக்கட்டி வைக்கிறது, ஃபெர்மெண்டேஷன், நொதிக்க வைக்கிறது, அப்புறம் பாயிலிங். ஒவ்வொரு தானியத்துக்கோ இல்லை மில்லட்ஸ்க்கோ இல்லை கிரெயின்ஸ்க்கோ ஏற்ற மாதிரி இந்த மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணுங்க. நம்ம டெய்லி மில்லட்ஸே சாப்பிட்டாலும் நம்ம அதை டக்குன்னு எடுத்து கழுவி யூஸ் பண்ணுறங்காட்டி அதில் இருக்கிற ஃபுல் சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்காதுங்க. மில்லட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு 5 to 6 hours வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு தாங்க நம்ம சமைக்கணும். எங்கள் மூவிலையோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நாங்கள் ரொம்ப கேர் எடுத்து உருவாக்குறோங்க. எங்கள் ப்ராடக்ட் பயோ அவைலபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறோங்க. எங்கள் மில்லட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா கழுவி 6 to 7 hours நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு தாங்க நாங்கள் செய்வோம். எங்கெங்கே பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் தான் நாங்கள் தானியங்களை முளைக்கட்டி தாங்க யூஸ் பண்ணுவோம். டஸ்ட் படாமல் ஹைஜீனிக்காக காய வைக்கணுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போங்க. எங்களோட டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸ் கூட ஃபஸ்ட்டு பிளான்ச்சிங் ஸ்டெப் அது முடிச்சுட்டு தாங்க நாங்கள் டீஹைட்ரேட்டட்லேயே வைப்போம். அப்படி இருக்கும்போது அதோட கலர் ஆகட்டும், டெக்ஸ்சர் ஆகட்டும், நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் அதிகமாக பாதிக்காதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.